நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே இங்கேன்னு பண்ணுறீங்க. ஆனால் இப்போ அது தெரியாது. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் முடியும் போது உங்களுக்கு அது பெரிய காம்பவுண்ட் எஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன், ஸோ நீங்கள் உங்களுக்கு 18 19 வயசுலேருந்து நீங்கள் ஃபிட்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. அப்பப்போ பண்ணுறீங்க, அப்பப்போ பண்ணல, திருப்பி பண்ணுறீங்க, டயட் ஆரம்பிக்கிறீங்க, விடுறீங்க, பண்ணுறீங்க, இப்படி அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் ஆட் ஆகிட்டே இருக்குது. இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்டோட முக்கியமான இது. ஸோ ஆட் ஆகி கரெக்டாக நீங்கள் ஒரு 30 வயசில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. ஒரு ஒர்க் அவுட், ஃபிட்னஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணும்போது ஒரு 6 மாதத்துல எல்லாம் கரெக்டாக டயல்டுனா ஓகே, நான் டயட் இனி அடுத்த 6 மாதத்துக்கு கரெக்டாக எடுக்குன்னு பண்ணும்போது நீங்கள் அத்தனை வருஷம் பண்ணதும் அந்த குறுகிய டைமில் எல்லாமே உங்கள் உடம்புல தான் இருக்குது, ஆம்பிளிஃபை ஆகும். அப்படின்னா பல மடங்காகி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். இன்னொரு வகையில் சொல்கிறேன், ஒரு 5 விஷயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த விஷயங்களை பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபிட்னஸ், உங்களோட சக்ஸஸ்னால் மணி, அந்த மாதிரி. வேறு உங்களோட லுக்ஸ் மேக்ஸிமம், உங்கள் ஃபேஷியல், அது இது, அந்த எக்ஸசைஸ், எக்ஸசைஸ், இந்த மாதிரி விஷயங்கள். வேறு ஏதாவது விஷயங்கள், மார்ஷல் ஆர்ட்ஸில் எது உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படுறது. ஸோ 5 விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு டெய்லி அது 5 விஷயங்களையும் பண்ணுங்கள். அப்போது ஒரு 5 வருஷம் போகும்போது அது பல மடங்கு ஆயிரும். நிறைய பேர் நினைப்போம் நம்ம இந்த ஒரு வருஷத்தில் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும், அப்புறம் நான் பெரிய ஆள் ஆயிரும். அப்படிலாம் இல்லை. காம்பவுண்ட் எஃபெக்ட்னால் நீங்கள் சின்னதாக பண்ணுறீங்க, அது பெரிய, அதாவது சக்ஸஸ் இப்படி போகாது. சக்ஸஸ் இப்படியே போயிட்டு, என்னோடய அனுபவத்தில் இப்படியே போயிட்டே இருக்கும் லைஃப். திடீர்னு இப்படி போகும். அது ஏன்னா அவ்வளோ விஷயங்களும் ஆட் ஆகி, ஃபிட்னஸ், மணி, லுக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒன்றுமே தெரியாது. திடீர்னு ஒரு இதில் எல்லாம் நமக்கு சேர்ந்து லுக்ஸ் அப்படி இப்படி சேர்ந்து திடீர்னு. ஏன்னா நான் ரொம்ப குட் லுக்கிங்காக ஒரு ஆளாக இருந்ததில்லை. என்னோடய பழைய ஃபோட்டோஸ் இருந்தால் நான் கொண்டு வரேன். நான் கொஞ்சம் ஸ்கின்னி ஃபேட்டாக அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் லுக்ஸ் மேக்ஸிங்கும் இப்போ கொஞ்சம் பாடி ஃபேட் அதிகமாக இருக்குது. ஆனால் இடையில கொஞ்சம் லீனாக இருந்தேன், நேரத்தெல்லாம் கொஞ்சம் லீனாக இருந்தேன். ஸோ என்னோடய கருத்து என்னென்னா, நான் ஒரு நாள் பார்க்கும்போது நானும் இவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு. இதை நான் உங்களுக்கு சீன் போடுறதுக்கு எதுக்கும் சொல்லலை. நீங்களும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் மாதிரி இருக்கும், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கள், சின்னதாக பண்ணுங்கள். ஜிம்முக்கு போகணும், 24 மணிக்கூறும் போகணும், அங்கே போய் நான் ஒரு மாதத்தில் சூப்பராக, அப்படியெல்லாம் கிடையாது. 5 வருஷம் ஆகலாம், மேபி 10 வருஷம் ஆகலாம். நீங்கள் சின்னதாக டெய்லி எதை செதுக்கிட்டே இருங்க. அப்புறம் ஒரு 5 வருஷம் என்கிட்ட கேட்டால், நான் கூட அப்படி தான் மைண்ட் செட் வச்சுருக்கேன். எனக்கு இப்போ ஏஜ் 25, நான் ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் ஆல்ரெடி பல வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் டயல்டு நான் பண்ணி 30 வயசில் நான் ஃபிட்னஸ் ஓகே, அடுத்து சக்ஸஸ், இந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக பண்ணி, அப்புறம் மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்கும். நம்ம இப்படியே போயிட்டுருப்போம், திடீர்னு ஒரு கேப், அவங்களுக்கும் நமக்கு ஒரு திடீர் ஒரு ஸ்பைக்குன்னு சொல்லலாம், ஒரு சக்ஸஸ், அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த வீடியோலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 விஷயம் எடுத்துகிட்டு டெய்லி அதை சின்னதாக பண்ணுங்கள். இப்போ ஃபிட்னஸ் எடுத்துக்கலாம், டெய்லி ஜிம்முக்கு போங்க, ஒரு 1/2 hour போங்க, ரொம்ப நேரம் கூட வேண்டாம். இல்லாட்டி வாரத்தில் 3 நாள் போங்க, டயட்டு கரெக்டாக எடுங்க. இந்த விஷயம் இல்லை வேறு உங்களுக்கு சக்ஸஸ், உங்களுக்கு ஏதாவது வேலைகள், அந்த மணி, ஆண்டர்ப்ரனர், ஏதாவது நெட், எனக்கு தெரில எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ண தான் எல்லாம் ஆட் ஆகும். எல்லாம் காம்பவுண்ட் எஃபெக்ட், இதுன்னு எல்லாம் ஆட் ஆகி சக்ஸஸ் நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ சக்ஸஸ் இது சக்ஸஸ் கிடையாது. என்னோடய அனுபவத்தில் நிறைய பேர் திடீர்னு ஓவர் நைட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க பல வருஷங்களாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். திடீர்னு ஒரு ஸ்பைக், இப்படி தான் போகும். இது வரைக்கும் நார்மலாக போகும், திடீர்னு ஒரு ஸ்பைக். ஸோ அந்த ஸ்பைக் எப்படி கொண்டு வரணுன்னா, நீங்கள் எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணணும், கொஞ்சமாக பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும். திடீர்னு எல்லாம் ஆட் ஆகும். திடீர்னு உங்களுக்கு ஒரு 27 28 வயசாகுது, நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபிட் ஆகிறீங்க, பொண்ணுங்க அட்ராக்ஷன் வருது, அப்படி இப்படின்னு திடீர்னு ஒரு ஸ்பைக். எல்லாம் திடீர்னு இப்போ எனக்கு பொண்ணுங்க அட்ராக்ஷன் ஒரு பிரச்சனையே இல்லை, இல்லாட்டி எனக்கு மணி ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு ஃபிட்னஸ் ஒரு பிரச்சனையே இல்லை, அந்த மாதிரி. ஸோ ஓகே கைஸ், ஸோ காம்பவுண்ட் எஃபெக்ட்னா இவ்வளோ தான். அது தமிழில் என்ன பழமொழி எனக்கு மறந்துட்டு, சிறுதுளி பெருவெள்ளமா, அந்த மாதிரி. ஸோ சின்னதாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு கொஞ்சம் வருஷங்கள் போகும்போது அது பெரிய எஃபெக்டாக வரும். காம்பவுண்ட் எஃபெக்ட்னா அதான் அந்த ஃபைனான்ஷியல்லையும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களும் ஆட் ஆகி கடைசியில் ஒரு பெரிய ரிசல்ட்டாக வரும். நிறைய பேர் மாற்றி தான் நினைப்பாங்க, நானும் அப்படி தான் நினைப்பேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணுறோம், அந்த நேரம் பண்ணுறோம், அது அப்போவுமே கிடைக்கும், அப்படி இல்லை. கிடைக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனால் எப்படி நீங்கள் பல வருஷங்களாக பண்ணும்போது இன்னும் பல மடங்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதான் காம்பவுண்ட். ஓகே கைஸ், ஒரு சின்ன கான்செப்ட்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ கேம் விளாட்றீங்க, அப்போ நீங்கள் ஒருத்தனை அடிக்கிறீங்க, காம்போ 1, காம்போ 2, அந்த இன்ட்டு 2, இன்ட்டு 4 அப்படி அந்த காம்போ மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும்.
அதே மாதிரி தான் ரியல் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவுக்கும் எல்லாம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதான் பெர்ஃபெக்ட் டிசிஷன். மைக் டைசன் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவுக்கும் எல்லாம் இன்டு 2. இப்போ ஒரு காலையில் எழும்புறீங்க, ப்ரெஷ் பண்ணுறீங்க, ஓகே சூப்பர் முடிவு. அடுத்து ஜிம்முக்கு போகிறீங்க, இன்டு 2. அடுத்து ஏதாவது உங்கள் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இன்டு 4. அந்த மாதிரி அதுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். வீடியோலேருந்து ஒன்று எடுத்துக்கிறீங்கன்னா லாங் கேம் விளாடுங்க, ஷார்ட் கேம் விளாடாதீங்க. 1 வருஷத்துக்கு விளாடுதீங்க, 10 வருஷத்துக்கு விளாடுங்க. நீங்கள் தான் கிங், உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஏன்னா எல்லோரும் குறுகிய காலத்தில் எப்படி சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. யாருமே ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு யாருமே பிளான் பண்ணல. ஓகே கைஸ், பர்சனல் கோச்சிங் வேணால் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.